வணக்கம். என்னோடய பேர் கண்ணன். நாங்கள் மே 24, 25 2 நாள் கோவாவில் மட்கான் மனோகர் பாரிக்கர் என்ற ஸ்டேடியத்தில் நடந்த நேஷ்னல் லெவல் காம்படிஷனுக்கு இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 30 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு போட்டிக்கு போயிருந்தோம். அந்த போட்டியில் 27 மெடல் தமிழகத்துக்காக நாங்கள் பெற்றிருக்கோம். எங்களுடைய மாணவர்கள்லாம் பெற்றிருக்காங்க. அதில் சென்னையில் இருந்த மாணவர்கள் பாலமுருகன், வைசாலி, அப்புறம் தனுஷியா, நான் ஆசான்கள், அதாவது மாஸ்டர்ஸ் கேட்டகரியில் ஃபைட்டில் கோல்டு மெடல் வாங்கியிருக்கிறேன். அது மாநில லெவலில் எத்தனை மாநிலம் அதில் கலந்துக்கிட்டாங்க? கோவாவில் டோட்டல் எவ்வளோ? ஒரு 15 மாநிலங்கள் கலந்துருப்பாங்க. 600க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருந்திருப்பாங்க. தமிழகத்திலேருந்து 30 மாணவர்கள் போனாங்கன்னு சொன்னீங்க. 30ல் 27 பேர் தங்கம் வந்துருக்காங்களா? 27 பேர் தங்கம் இல்லை, 5 தங்கம், 5 தங்கம் வென்றிருக்கோம். அதுக்கப்புறம் 10 வெள்ளி, 12 வெண்கலப் பதக்கங்கள் வென்றிருக்கிறோம். சென்னையை சேர்ந்தவங்க 2 பேர் தங்கம் வென்றிருக்காங்க. அப்புறம் 3 வெண்கலப் பதக்கங்கள் வென்றிருக்கோம். ஆமாம், வயதின் அடிப்படையில் இப்போ பார்த்தீங்கன்னா 14 வயதுக்கு உட்பட்ட பிரிவில் மாணவி வைசாலி கட்டா அதில் பிரான்ஸ் மெடலும், அதுக்கப்புறம் ஃபைட்டில் பிரான்ஸ் மெடலும் பண்ணியிருக்காங்க. 20 வயதுக்கு மேற்பட்ட பிரிவில் பாலமுருகன், சென்னை மாணவர் பாலமுருகன் கத்தாவில் ஃபஸ்ட் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. ஃபைட்டில் பிரான்ஸ் மெடல் பண்ணியிருக்காரு. அப்புறம் டீம் கட்டாவில் பிரான்ஸ் மெடல் பண்ணியிருக்காரு. நான் மாஸ்டர்ஸ் கேட்டகரியில் ஃபைட்டில் ஃபஸ்ட் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ இங்கேருந்து ஒரு 30 மாணவர்கள் மேலே நாங்கள் போட்டிக்கு போயிருந்தோம். எல்லாம் அவங்களுடைய ஓன் ஃபண்டில் தான் போய் நம்ம அந்த போட்டியில் கலந்துக்கிட்டு வரோம். நம்ம அரசுகிட்டேருந்தே இந்த மாதிரி உதவிகள் கிடச்சிச்சின்னா இன்னும் சிறப்பாக நாங்கள் மாணவர்களை பயிற்சி கொடுத்து, முக்கியமாக பயிற்சி செய்கிறதுக்கான ஒரு இடம், கராத்தே போன்ற கலைகளை பயிற்சி செய்கிறதுக்கான ஒரு சரியான வசதிகள் இல்லை. மற்ற யோகா இந்த மாதிரி பயிற்சி பண்ணுறதுக்கெல்லாம் எல்லா பூங்காக்களில் இதில் எல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கராத்தே பயிற்சி, கராத்தே ஒரு தற்காப்பு கலை, மிக முக்கியமானது. மாணவர்கள் மாணவியர்களுக்கு மிக முக்கியமானது தற்காப்பு பண்ணுறது. இந்த கலைகளை பயிற்சி செய்கிறதுக்கு எல்லா பூங்காக்கள்லேயும் ஒரு இடத்தை ஒதுக்கி அதற்கான வாய்ப்புகளை அரசு உருவாக்கி தந்தால் எங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். இன்னும் நம்ம மாணவர்களை பெரிய அளவில் பயிற்சி கொடுத்து மாணவர்களை நம்ம போட்டியில் இப்போ 5 தங்கம் தான் வென்றோம். 30 மாணவர்கள் 30 பேருமே தங்கம் வென்றதுக்கான வாய்ப்புகளை எங்களால் உருவாக்க முடியும். அந்த உதவியை அரசு செஞ்சு தரணும்னு எங்களுடைய வேண்டுகோளாக வைக்கிட்டோம். சார், விளையாட்டுத்துறை சார்பில் உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு சார், அவர்கிட்ட நீங்கள் உங்கள் கோரிக்கையை வச்சிங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் கேட்டது மாதிரி அதிகமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களே, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? ஆமாம், இப்போ தொடர்ந்து இது மாதிரி நம்ம கராத்தே சங்கங்கள் அவங்கள்ட்ட கோரிக்கை வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்படும் அப்படின்னு அறிவுறுத்திட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கராத்தே பயிற்சி பண்ணுறதுனால அவங்களுக்கு தன்னை தற்காத்துக்கிறக்கூடிய திறன்கள் மேம்படுது. கராத்தே பொறுத்தளவு 2 சிறப்பு இருக்குது. ஒன்று, ஸ்போர்ட்ஸாகவும் இதில் வாய்ப்புகள் இருக்குது, போட்டிகளில் கலந்துக்கிட்டு சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கராத்தே தற்காப்புக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கலை. இப்போ பெண்களுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் பாதுகாப்பு பிரச்சனைகள், இது மாதிரியான பாதுகாப்பு இல்லாத சூழலில் தன்னை தற்காத்துக்கிறதுக்காக இந்த கராத்தே பயிற்சிகளை அவங்க தொடர்ந்து பயிற்சி பண்ணாங்க, நல்லாயிருக்கும். இது என்னுடைய முக்கியமான கோரிக்கை என்னென்னா, பெற்றோர்கள் அனைவரும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தற்காப்பு கலை கற்றுக் கொடுக்கணும். இப்போ இங்கே முக்கியமாக படிப்பு அப்படின்ற நோக்கம் மட்டும்தான் மனதில் இருக்க ஒழிய, உடல் ஆரோக்கியத்திற்கான செயல்பாடுகளை அதில் ஊக்கப்படுத்துறது, அந்த மாதிரியான விஷயங்கள் அது பள்ளியும் செய்ய மாட்டுறாங்க. பள்ளியுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பிடி பீரியட்ஸ், இந்த பீரியடில் அவங்க விளையாட விட மாட்டுறாங்க. அவங்க பிற கலைகளில் தேர்ந்தெடுத்தாலும் அதற்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்த விட மாட்டுறாங்க. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, 11வது 12ஆம் வகுப்புகளை பெறக்கூடிய சான்றிதழ்களை வச்சு தான் அவங்க கல்லூரியில் அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு சொல்லக்கூடிய ஸ்போர்ட்ஸ் கோட்டா பயன்படும். அதை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பே மாணவர்கள் பள்ளியில் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதே நேரத்தில் தான் அவங்க மார்க்கு வாங்க வேண்டியிருக்கு. நல்ல மார்க் வாங்கினா தான் அவங்க நல்ல குரூப் எடுக்க முடியும் அப்படின்ற சூழலை உருவாக்கியிருக்காங்க. அப்போ இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு சலுகைகள் கொடுக்கணும். அவங்களுக்கு கொடுத்து அவங்க இந்த மாதிரி ஏதாவது தேசிய அளவிலையோ அல்லது மாநில அளவிலையோ வெற்றி பெற்றிருந்தால் மதிப்பெண்கள் பிரச்சனை இல்லை அப்படின்ற அடிப்படையில் அவங்களை அவங்க கேட்கக்கூடிய குரூப்பை கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுத்தா தான் மாணவர்கள் ஊக்கப்படுவாங்க. நிறைய பேர் விளையாட்டில் ஈடுபடுத்துவாங்க. இப்போ பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, மதிப்பெண்கள் எடுக்கணுன்ற காரணத்துக்காக அவங்கள விளையாட்டில், அவங்க எந்த விளையாட்டில் இருந்தாலும் சரி, கலையில் இருந்தாலும் சரி, விளையாட்டில் இருந்தாலும் சரி, அதை தவிர்த்துட்டு முழுக்க நீங்கள் படிங்க அப்படின்ற ஒரு இதிலே கொண்டு போயிட்டுருக்காங்க. அப்போ நமக்கு அறிவு மட்டும்தான் முக்கியம், ஆரோக்கியம் முக்கியம் இல்லைன்ற ஒரு சூழல் உருவாக்கிட்டு இருக்குது. அது மாதிரி இல்லாமல் அதுக்கான வாய்ப்புகளை அரசும் எல்லா பள்ளிகள்லேயும், அதே மாதிரி பெற்றோர்களும் நம்ம பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமும் முக்கியம், அறிவு முக்கியம், 2க்கான சூழலையும் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு தான் என்னுடைய கோரிக்கை.
பள்ளிகள்ல இப்போ மற்ற விளையாட்டுத் துறைகள் அந்த தானே தனியா ஒரு செக்ஷன்ஸ் வச்சு பண்றாங்க. உங்களுக்கு அது வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்களா உங்க விளையாட்டுக்கு? இல்லை, இப்போ எங்கள் விளையாட்டு அதில் அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டு தான். கராத்தே வந்து அதில் SDATன்னு சொல்லக்கூடிய ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டு தான். ஆனால் இது வந்து டைரெக்டாக பள்ளிகளில் நடக்குது, ஸ்கூல் கேம்ஸில் நடக்குது, அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி கேம்ஸ்லேயும் நடக்குது. அதை வந்து ஃபெடரேஷன்ஸ், அதாவது கியோ அப்படின்னு சொல்லக்கூடிய கராத்தே அமைப்பும் நம்ம தமிழ்நாடு கராத்தே சங்கமும் வந்து அதை நடத்தி தேர்ந்தெடுத்து ஏஷியன், வேர்ல்ட் கராட்டே ஃபெடரேஷன் நடக்கக்கூடிய WKF காம்படிஷன்ஸ்க்கெலாம் வந்து செலக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் ஸ்கூலில் வந்து கட்டாயமாக்கணும், இந்த தற்காப்பு கலைகளை வந்து கட்டாயமாக்கணும். கட்டாயமாக இல்லை, எல்லா அரசு பள்ளிகளிலிருந்து எல்லா தனியார் பள்ளிகள்லையும் கட்டாய பயிற்சிகளாக வந்து இந்த தற்காப்பு கலையை கொடுக்கும்போது அவங்க தன்னை தற்காத்துக்கிறதுக்கும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ஒரு சிறந்த வழியாக இது இருக்கும். சார் எல்லா ஸ்கூல்லையும் பிடி பீரியட்னு ஒரு பீரியட் வந்து ஒதுக்குறாங்க. அந்த பிடி பீரியடே பசங்களுக்கு வந்து சரியாக வந்து அந்த கிளாஸ் டீச்சரோ அந்த இதை யாரோ கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கல்வித்துறையை குற்றம் சாட்டுறதா இல்லை அந்த பள்ளியோட நிர்வாகத்தை வந்து நம்ம குற்றம் சாட்டுறதா? இல்லை, கல்வித்துறையை சொல்கிற எல்லா பள்ளியிலையும் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. ஆனால் அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை. அதில் நீங்கள் பாஸ் ஆனாலும் சரி, பாஸ் ஆகலைனாலும் சரி, அது முக்கியமானது இல்லை அப்படின்ற மாதிரி தான் எல்லா பள்ளிகளையும், அரசு பள்ளியாக இருந்தாலும் சரி, அதை வலியுறுத்திக்கிட்டே வராங்க. அதில் ஒரு எக்ஸாமினேஷனோ கட்டாயமாக அதை நீங்கள் இப்போ மற்ற சப்ஜெக்டில் வந்து பாஸ் ஆனால் தான் பாஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் இல்லாமல், நீங்கள் படித்தாலும் படிக்கலாம், எழுதினாலும் இல்லைங்களா, ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரியான சூழல்லாம் பள்ளியில் இருக்கிறதுனால பெற்றோர்களும் அதை வந்து பெருசாக கவனிக்க மாட்டாங்க. என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்வேன்னா, 5 இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் இருக்கிற மாதிரி 6வதாக இந்த ஃபிசிக்கல் எஜுகேஷன் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் அதுலேயும் பாஸ் ஆகணும். அந்த மாணவர்களுக்கு வந்து தேர்வு நடத்தணும். இத்தனை உடற்பயிற்சிகள் இதெல்லாம் நீங்கள் செய்யணும், இதெல்லாம் முடிச்சிருக்கணும், அப்போ இதுலேயும் பாஸ் ஆனால் தான் நீங்கள் தேர்வடைவீங்க அப்படின்னு சொல்லி பள்ளியில் கட்டாயமாக்குனாங்க. கட்டாயமாக எல்லோரும் வந்து உடற்பயிற்சியில் ஈடுபட ஆரம்பிச்சிடுவாங்க. ஹெல்தி பீப்புள் ஹெல்தி நேஷன் சொல்லுவாங்க. ஆரோக்கியமான மனிதர்களால் தான் வளமான நாட்டை உருவாக்க முடியும். அதற்கான வழி நம்ம கல்வியிலே, பள்ளிக்கூடத்திலிருந்தே நம்ம அதை வந்து கொடுக்க ஆரம்பித்தா தான் நடக்கும். ஆனால் அதற்கான சூழல் இல்லை. அதை வலியுறுத்தணும், பெற்றோர்களும் சரி, பள்ளி நிர்வாகங்களும் சரி, அரசும் சரி, கட்டாயமாக அதை வலியுறுத்தணும். சமீபகாலமாக ஒரு 2-3 ப்ரெஸ் மீட்லேயே அவங்கள வந்து பார்க்க முடியுது வீடியோக்களில். கடுக்கான்ற பட ப்ரொமோஷனில் அடுத்தவரோட மாஸ்டரோட பிளான் ஏதோ படம் நடிக்கிறதுக்கான இருக்கா, இல்லை இந்த சிலம்பம் கராத்தே இதை கொண்டு போய் திரையில வைக்கணுன்ற ஒரு ஐடியா இருக்கா? ஆமாம், முக்கியமாக என்னுடைய மாணவர் விஜய் கௌரிஷ் வந்து ஆக்டராக நடித்து கடுக்கான்ற படம் வந்து இப்போ வெளியாக போகுது. எங்களுடைய எதிர்கால திட்டமே தான், அவருடைய எதிர்கால திட்டமாக தான் இந்த தற்காப்பு கலை சம்பந்தமான பெரிய அளவில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அதை வந்து சினிமாக்களில் உள்ளே கொண்டு வந்து அதுக்கான முக்கியத்துவத்தை வந்து மக்களுக்கு புரிய வைக்கணும். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம எல்லா மாணவர்களுக்கும் பயிற்சி கொடுக்கறதுக்கான சூழல் பள்ளிகளில் இருக்கணும் அப்படின்றது தான் நானும் அவர் வந்து அவருடைய திட்டமாக இருக்குது. அதுக்கு என்னுடைய ஒத்துழைப்பு அவர் கொடுத்துட்டு இருக்கிறேன். சரி, ஓகே. இப்போ உன் பேர்